ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஸ் வேர்ல்ட். ஸோ இது என் சேனலில் நான் போடுற 3rd லாங் வீடியோ. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இதை தவிர்த்து வேறு எந்த வீடியோ பார்க்கணும், என்ன மாதிரி விலாக்ஸ் வேணும், ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விலாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் மோஸ்ட்டாக என்னோடய மார்னிங் ரொட்டீன், லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் இது தான் நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு டே எப்படி போகும்னா, ஸ்டார்டிங் எழுந்ததுலேருந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அது ரொம்ப மெயின் இல்லையா, இம்பார்ட்டன்ட். அது ரெண்டும் முடித்ததுலக்கப்புறம் தான் மற்ற வீட்டு வேலை எல்லாமே செய்வேன். ஸோ அதனால தான் நான் அதை தான் ஷூட் பண்ண முடியுது என்னால். மற்ற ஒர்க்ஸ்லலாம் இன்னும் ஷூட் பண்ண முடியலை, பிகாஸ் வீடியோ இன்னும் கம்ப்ளீட்டாக செட் பண்ணலை நாங்கள். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் மேபி நான் நிறைய விலாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அன்னைக்கு காலையில் நான் வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருந்தேன். என் பாப்பாவுக்கு வெஜிடபிள் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அவருக்கு ஸ்டார்டிங்கில் அவர் ரொம்ப பிரியாணி பைத்தியம். பிரியாணின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். பட் வெஜிடபிள் பிரியாணின்றதை அவன் பிரியாணின்னு ஒத்துக்க மாட்டான். என்ன சொல்லுவான், எப்படி இதில் கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, இது பிரியாணி கிடையாது, நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லுவார். பட் ஆனால் அவருக்கு அது பிடிக்கும், நல்லா சாப்பிடுவான். பட் பிரியாணின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான். அதை தான் நாங்கள் சரி ஓகே வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி எதனா ஒன்று சொல்லிடுவோம், பிரியாணின்னு சொல்ல மாட்டோம். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கேரட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஸோ அதுக்காக தான் நிறைய கேரட்ஸ் போட்டு அவருக்காக வெஜிடபிள் பிரியாணி பண்ணிகிட்ருந்தேன். அதே தான் எங்களுக்கும் லன்ச் சேம். இப்போ அவன் எல்கேஜி போகிறதுனால அவனுக்கு லன்ச் கிடையாது, வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால தான் லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸில் பார்த்திங்கன்னா நான் வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அவனுக்கு கொடுத்துருப்பேன். ஃப்ரூட்ஸு, ப்ரெட் அந்த மாதிரி. நிறைய லன்ச் பேக்கிங்லாம் இன்னும் நான் ஆரம்பிக்கல. அவருக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் அதெல்லாம் இருக்கும். இப்போதைக்கு கிளாஸ் 1 o'clock முடிச்சிடுறாங்க. ஸோ அதனால் வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், எல்கேஜி இவன் சேர்ந்த புதுசில் ரொம்ப அழுகுவான், பயங்கரமாக அழுகுவான். எல்லாரும் என்கிட்ட சொன்னது இது ரொம்ப நார்மல், ஒன்றும் ஆகாது, சரியாயிரும், ஒரு 1 or 2 weeks அப்படி தான் இருக்கும், அப்புறம் சரியாயிரும் அப்படின்னு. பட் ப்ராப்ளம் என்னென்னா, இவன் கிட்டத்தட்ட ஒரு டேர்ம் ஃபுல்லாக அழுதான். ஒரு டேர்ம் ரொம்ப அழுதான். அது ஏன்னே எனக்கு புரிஞ்சிக்க முடியல. அவன்கிட்ட கேட்டாலும் அவனுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு பிடிக்கல, எனக்கு ஸ்கூல் பிடிக்கல அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தான். மேம்லாம் கேட்டால் அவங்க நீங்கள் விட்டு போகிற 5 minutes, ஒரு 2 minutes அவ்வளோதான் அழுவான், அதுக்கப்புறம் அமைதியாயிடுவான், நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் ஓகே சரியாயிரும்னு இருந்தேன். பட் ஆனால் இப்போ ரொம்ப ஜாலியாக போகிறான். எல்லாரும் சொன்ன மாதிரி அது சரியாச்சு தான். அவன் பழகிக்கிட்டான், அடாப்ட் ஆகிட்டான், ரொம்ப ஹாப்பியாக போகிறான். டெய்லி போயிட்டு என்ன பண்ணார், எல்லாமே என்கிட்ட சொல்லுவார், ஷேர் பண்ணுவார். நாட்டியெல்லாம் இருக்கிறதில்ல, அழறதில்ல. கிளாஸில் மேம்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட்டாக ஆகிட்டார். பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போயிருந்தப்போ கூட நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. கனிஷ்கர் எப்போவுமே சொல்கிறத கேட்டுக்கிறான், அவன் நல்ல பையன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ப்ராப்ளம் அந்த அழுதது தான். ஒரு டேர்ம் ஃபுல்லாக அழுதது இருக்கு இல்லையா, அது சுத்தமாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஒரு மார்னிங் எழுப்புனதுலேருந்து அழுதுட்டுருப்பான். நான் ஒரு 6:30க்கு எழுந்து லஞ்சுக்கு ஆரம்பிக்கிறேன்னா இவனை ஒரு 7:30க்கு எழுப்பி விடுவேன். ஸோ அந்த 1 hour ஓரளவுக்கு என்னால் வேலை செஞ்சிட முடியும். அந்த 7:30 இவன் அழ ஆரம்பிச்சிருவான் பாருங்கள். ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அழ ஆரம்பிச்சிருவான். அதுலேருந்து 9 o'clock நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புற வரைக்கும் அழுகுவான். எல்லாத்துக்கும் ப்ரஷ் பண்ண முடியாது, குளிப்பாட்ட முடியாது, பிரேக்ஃபாஸ்ட் ஊட்ட முடியாது, எல்லாத்துக்குமே அழுகுவான். அழுதுகிட்டே இருப்பான். நான் போக மாட்டேன் விடும் போது இன்னும் சொல்லவே வேணாம், பயங்கரமாக அழுகுவார். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ட்ராமடைசிங்காக. அதான் அவனுக்கு பிடிக்காமல் இருந்ததை விட என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல, அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போது ரொம்பவே நார்மலாகிட்டான், ரொம்ப ஹாப்பியாக போகிறான். ஸோ அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸ்கூலுன்னு சொல்லி எழுப்புனா அழாமல் கிளம்பி போகிறான். அவங்க படிக்கிறது கற்றுக்கிறதெல்லாம் ரொம்ப செகண்ட்ரி. நல்லா மிங்கிள் ஆகணும், நல்லா சோஷியலைஸ் ஆகணும்,
பிகாஸ் இப்போ இருக்க அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் வீட்டுக்குள்ளேயே நம்மக்கிட்டேயே இருந்துட்டு அவனுக்கு நிறைய இந்த நம்மலாம் அந்த காலத்தில் ஓடி ஆடி வெளியே விளாண்ட மாதிரி இப்போ இல்லை இல்லையா. ஸோ எனக்கு வந்து அவன் நல்லா சோஷியலைஸ் ஆகணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ எனக்கு படிப்புன்றதுலாம் செகண்டரி தான். ஸோ உங்கள் கிட்ஸ் எப்படி ஸ்கூலுக்கு அழாமல் போனாங்களா, ஜாலியாக போனாங்களா, ஆரம்பத்துலேருந்தே ஸ்கூலுன்ற ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சா? இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை படிச்சுட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதுதான் என்னோடய ரொட்டீன். லன்ச் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சு அவங்கள அனுப்புனதுக்கப்புறமா காலையில் எழுந்ததும் கொஞ்சம் துணி மிஷினில் போட்டுருவேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு காய வச்சுருவேன். காய வச்சுட்டு திருப்பி எதனா இருந்துச்சுன்னா அதை திருப்பி செகண்ட் டைம் போட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி தான் ரொட்டீன் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக ஆர்கனைசிங் அந்த மாதிரி க்ளீனிங்னு பார்த்திங்கன்னா பெட்ரூம் தான். பெட்ரூம் வந்து எப்போவுமே எப்படின்னா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நம்ம பிளாங்கெட்ஸை ஓரளவுக்கு மடித்து வச்சாலே பெட்ரூம் கொஞ்சம் க்ளீனாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு போனதும் பண்ணுறது அந்த பிளாங்கெட்ஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட்டை கொஞ்சம் சரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயே பெட்ரூம் பார்க்குறதுக்கு நீட்டாயிரும். ஸோ இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நான் பெருக்கிறது, மாப் போடுறது எல்லாம் இதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பெட்ரூமை ஓரளவுக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் அந்த ரூம் ஓப்பன் பண்ணும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் கிச்சனுக்கு சில திங்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி தான் அந்த பார்சல் வந்திருந்தது. இது வந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தப்போ நான் ரெக்கார்ட் பண்ணது, அப்போ வாங்கினது. கிட்டத்தட்ட ஒரு 3 monthsக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த பார்சல் வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவங்க கார்ட்போர்ட் பாக்ஸில் அழகாக கொடுத்துருவாங்கன்னு. அதே மாதிரி நல்லா அழகாக பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சர்ப்ரைசிங் என்னென்னா உள்ள ஒரு பொருளுக்குமே கார்ட்போர்ட் பாக்ஸ் போட்டிருந்தாங்க. அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. நான் நினச்சேன் இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே அப்பப்போ வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் போட்டு பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக்கிங் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நான் இது வாங்கினது இந்த ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ். நான் டி நகர் ஷாப்பிங் வ்ளாக் ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, பாத்திர கடை. அங்கே போயிருந்தப்பையும் நான் இந்த பாக்ஸஸ் பார்த்தேன். ஒரு பீஸே அங்கே வந்து 190க்கு மேலே இருந்துச்சு, அரௌண்ட் 200 கிட்ட இருந்துச்சு. பட் நான் இது செட் ஆஃப் 3 நம்ப மாட்டீங்க, வெறும் 150க்கு தான் வாங்கினேன். ஸோ இது வந்து வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் வந்து உள்ளே ஒரு ரேக்கோடு வரும். அது என்னென்னா வெஜிடபிளில் தண்ணி வடும் இல்லையா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது. ஸோ அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் கீழே. ஸோ அந்த ரேக் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து தண்ணியில் படாமல் சேவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அது அழுகாது, எதுவும் கெட்டு போகாது. ஸோ அது அடியில் தான் தண்ணி இருக்கும், வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ நான் இதை யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன், ரொம்பவே நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்கொயர் டைப் ஒன்று, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெக்டாங்கிள் டைப். ஸோ இந்த மாதிரியும் இருக்கும். இது வந்து நல்லா நீட்டாக இருக்க வெஜிடபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பீன்ஸ், வெண்டைக்காய், முள்ளங்கி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வைக்கிறேன். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி முருங்கைக்காவை கட் பண்ணி போட்டு இதில் தான் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் சேம் அதே மாதிரி ஒரு சின்ன ரேக் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ இது இன்னொரு மெயின்டெனன்ஸ் என்னென்னா, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு வாட்டியும் நம்ம எடுக்கிறோன்னா அதோட பாக்ஸுக்கு மேலேயோ இல்லை அடியிலையோ தண்ணி இருந்தால் சும்மா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டா போதும். அது அவசியம் இல்லை, பட் ஸ்டில் நமக்கு இன்னமும் லாங் லைஃப் அந்த வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்னா நீங்கள் சும்மா அதை ஒரு வாட்டி நம்ம எடுக்கும் போதும் ஒரு வைப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் எனக்கு ஒரு செட், அம்மாவுக்கு ஒரு செட்டுன்னு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 3 செக்ஷன்ஸில் இருக்கும். உள்ளே வந்து சின்ன சின்ன செக்ஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நான் இப்போதைக்கு கரண்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதுவுமே கொத்தமல்லி இதெல்லாம் அழுகாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றது நான் அடுத்து வர விலாக்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நான் தான் கொத்தமல்லி வாங்கி அதில் அந்த பாக்ஸில் போட்டு வைக்கிறேன்னா எனக்கு சாலிடாக ஒரு 3 வீக்ஸ் கூட நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ அழுக மாட்டேங்குது. அது ப்ராப்பராக அதை நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இது. எனக்கு ஒரு செட், அம்மாவுக்கு ஒரு செட்டுன்னு வாங்கியிருந்தேன், நல்லா இருந்துச்சு.
அண்ட் இதில் நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கினது என்னென்னா ஒரு ஸ்பேச்சுலா காட்டியிருப்பேன் அண்ட் ஒரு ஃபனல் காட்டியிருப்பேன். அந்த ஃபனல் வந்து ஃபோல்டபுள் ஃபனல். அது பெருசாக எனக்கு பிடிக்கல. அது வெறும் 3 ரூபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ சரி ஃபனல் 3 ரூபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நல்லா இருக்குது அந்த ஃபோல்டபுள் டெக்னிக் எல்லாமே. பட் ஸ்டில் அது சிலிக்கானுன்றதுனால பயங்கரமாக டஸ்ட் எடுத்துருது அதில். ஸோ அது ஒன்று தான் பிரச்சனை. அண்ட் ஸ்பேச்சுலாவும் 3 ரூபீஸ் தான். ஸோ இதெல்லாம் தான் நான் அந்த ஆப்பில் வாங்கினது. அண்ட் அந்த ஆப்போட பேர் டியோடாப், DEODAP. ஸோ அதுதான் அந்த ஆப். ரொம்பவே நல்ல ட்ரஸ்டபிள் தான், நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் லிங்க்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆர் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் எனக்கு பர்சனலாக டைரெக்ட் மெசேஜ் பண்ணாலும் டிஎம் பண்ணாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் இன்ஸ்டாகிராமில் டைரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா என்னால் லிங்க்கோடு உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். அது ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ subscribe to my channel and please follow my Instagram page as well. ஸோ இந்த டாப் வியூவிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பாக்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேக் தெரியுது இல்லையா? ஸோ அதுக்கு மேலே தான் நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுக்கணும். அண்ட் நமக்கு வேணுன்றப்ப எடுத்து அந்த ரேக்குக்கு அடியில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம தொடச்சிக்கிட்டோன்னா நல்லாவே யூஸ் ஆகும். அண்ட் இந்த 3 ஸ்டோரேஜ் பாக்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். செப்பரேட் கண்டெய்னர்ஸும் இருக்கும். இப்போ நமக்கு அந்த கண்டெய்னர்ஸ் வேண்டான்னு நம்ம உள்ளே மொத்தமாக பெரிய வெஜிடபிள்ஸ் எதுனா பல்காக ஸ்டோர் பண்ணுறோன்னா கூட அதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டெய்னர்ஸை நம்ம தனியாக இந்த ஃப்ரிட்ஜில் வாட்டர் பாட்டில்லாம் வைப்போம் இல்லையா? அதில் வச்சு இதுக்குள்ளே சின்ன சின்னதாக பட்டர் அந்த மாதிரி எதனா ஸ்டோர் பண்ணுறத கூட உள்ளே வச்சு நம்ம அந்த பாக்ஸஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் எதில் வாங்கினேன்றது சொல்லியிருக்கேன். டியோடாப் அந்த வெப்சைட்டில் தான். உங்களுக்கு லிங்க் வேணும்னா எனக்கு ப்ளீஸ் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வேறு என்ன விலாக், என்ன ரொட்டீன், எதனா டிப்ஸ் எதனா வேணும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே எவ்ரி ஒன். பாய்.